வணக்கம் நண்பர்களே. பேண்ட் தைக்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஜிப்பு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தான் பொறுமையாக போடுறேன் நான். இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன் நான். ஃபாஸ்ட்டாக போட்டால் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக பொறுமையாக போட்டுட்ருக்கேன். நான் பொறுமையாக தைச்சிட்ருக்கேன் இருக்கேன். இது ஜிப்பு பட்டிக்கு ஒரு பக்கம் பீஸு. பைப்பிங் ஒயிட் பீஸ் இதில் கொடுப்போம். பாதி நம்ம ரெண்டும் ஒரே பீஸில் குத்துக்கிறோம். 9க்கு 1 2 இருக்குது. நம்ம பொறுமையாக போகிறவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பாருங்கள். இது 5 இன்ச் இருக்குது, 1/2 இன்ச். இந்த கேன்வாஸ் பீஸ் தான் மெயின். 5க்கு 1/2 இன்ச் வச்சுருக்கோம். இது இடுப்பு பீஸு. 38 இன்ச்சு இடுப்பு. 38 இன்ச்சுனா 19 இன்ச்சு பாதி. அந்த 19 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு பேக்குக்கு விட்டுறணும். ஃப்ரண்ட்டு பக்கம் கொக்கிப்பட்டி பக்கம் ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அப்புறம் மடித்து கொக்கி அடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பீஸு. இன்னொரு பக்கம் ஐப்பட்டி பீஸுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அப்புறம் 19 இன்ச்சு கரெக்டாக பேக்குக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். பொறுமையாக கட் பண்ணிப்போம். நீங்கள் கட் பண்ணக்குள்ளே மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு கொக்கிப்பட்டி பீஸ் நீங்கள் கேன்வாஸ் நீங்கள் கட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்வாஸ் இடுப்பு கட் பண்ணக்குள்ளே என்ன பண்ணணும், மேலே அயனிங் பண்ணுற பக்கமாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். மேலே அயனிங் பண்ணுற பக்கமாக இருக்கணும். அந்த பக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சு கட் பண்ணிக்க நீட்டாக. ஒரு நூல் விட்டுக்குங்க. அப்புறமேட்டு ஒரு 3 இன்ச்சு வச்சு ஒரு அரைக்காத் போட்டு, அப்புறமேட்டுக்கு 19 இன்ச்சு வச்சு ஒரு அரைக்காத் போட்டு, சென்டருக்கு ஒரு அரைக்காத் போட்டுக்குங்க. அப்புறம் பேக்குக்கு அப்படியே மடித்து அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் சைடு இதுக்கு. இப்போ சைடு பாக்கெட்டு ஒரு 9 இன்ச்சு 9க்கு 5 வச்சு கட் பண்ணிக்கலாம். 9க்கு 5. உங்களுக்கு பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா லைவ் வீடியோ மாதிரி இருக்கும் இது. உங்களுக்கு பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அவசரமாக தைச்சா உங்களுக்கு புரியாது. நம்ம வீடியோ நான் என்ன பண்ணுறனோ அதை பொறுமையாக பார்த்து நீங்கள் பண்ணாலே அழகாக ஒரு பேண்ட்டை தைச்சிடலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஒரு 30 நிமிஷத்தில் கூட அழகாக ஒரு பேண்ட்டு தைக்கணும் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருவேன். எந்தாலும் வேணான்ட்டு உங்களுக்கு பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன். இது ஜிப்பு பீஸ், ஜிப்பு பட்டி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுற பீஸு. இப்போ 2 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு எடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா பேண்ட்டு தைக்கணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் பொறுமையாக போடுறேன். இதே வீடியோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போட்டேன். 30 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக போட்டேன். ஃபுல் வீடியோ வாய்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு ஆனால் பிடிக்கல. அதில் திருப்பி ஃபுல்லாக உங்களுக்கு பொறுமையாக போகணுன்றதுக்காக போட்டு அதை டெலீட் பண்ணிட்டேன். நான் ஒரு 6 இன்ச்சு பிடிச்சி ஒரு 3 இன்ச் வரைக்கும் ஒரு டாட் போட்டோம். பேக் டாட்டு பாருங்கள், 3 இன்ச் வரைக்கும் டாட் போட்டுங்க. இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக போச்சு. எல்லாமே இப்போ 1 மணி நேரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ. ஆனால் இதே பேண்ட்டு இதே வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இருந்தாலும் சரி வேணாம், உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, ஃபாஸ்ட்டாக போடக்கூடாதுன்னா ஒரு பேண்ட்டுனா பொறுமையாக பார்க்கணும் நீங்கள் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு போடுறேன் நான் உங்களுக்கு. அந்த வேஸ்ட் அது எனக்கும் அந்த 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எனக்கு டைம் வேஸ்ட் அது. அந்த வீடியோ ஃபுல் வாய்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூட வேணான்னு விட்டுட்டு நான்.
பாருங்கள். இது வந்து 9 இன்ச்சு பிட்டு எடுத்துருக்கோம். பேக் பாக்கெட் வந்து 9 இன்ச்சு பிட்டு, 9க்கு 20 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த ஆடி பீஸ் வச்சுக்கணும். அது பீஸு கரெக்டாக வச்சுப்போம். சென்டராக இருக்கணும். அந்த 9 இன்ச்சுனா வந்து 4.5 9 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கணும். அந்த பேக் வந்து டாட் போட்டிருக்கோம். அந்த டாட்டு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ அந்த வந்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கேன்வாஸு. அதை வந்து 2.5 5 இன்ச்சு அதை வந்து மடிச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து 2 வந்து கரெக்டாக மடிச்சுப்போம். மடிச்சுக்கிட்டு அந்த கரெக்டாக அந்த பேக் டாட்டுக்கு நேராக கரெக்டாக சென்டர் வச்சுப்போம். அந்த டாட்டுக்கு நேராக இந்தாண்ட பக்கம் வந்து 2.5 இன்ச்சு, இந்தாண்ட பக்கமும் 2.5 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த வந்து மேலே கேன்வாஸ் மேலே இருக்கக்கூடாது. அழகாக வந்து கேன்வாஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பீஸ் வைப்போம். இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ண பீஸ். இது 1/2 இன்ச்சு கரெக்டாக. அந்த 1/2 இன்ச்சுனா அந்த கேன்வாஸ் 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக வச்சா அந்த கேன்வாஸ்க்கு நேராகவே ரஃப் அடித்து கரெக்டாக அந்த கேன்வாஸுக்கு தள்ளியும் ஒரு தையல் விழக்கூடாது. அந்த கேன்வாஸுக்கு முன்னாடியும் வந்து ஒரு தையல் விழக்கூடாது. கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக. வந்து தைச்சிட்டோம் பாருங்கள். திருப்பி காமிப்போம் பாருங்கள் பொறுமையாக. ஏன்னா நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் பொறுமையாக வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். பாருங்கள், ஸ்லோ மோஷன் மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான். பாருங்கள், 2.5க்கு 5 மொத்தம் வந்து கரெக்டாக 1/2 இன்ச் தைச்சிருக்கோம் பாருங்கள். கேன்வாஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பேக்கில் பிடிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்து வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. நான் காமெடி பண்ணால் நிறைய காமெடி பண்ணுவேன். தேவையில்லாமல் டான்ஸ் கூட ஆடுவேன் நான். உங்களுக்குலாம் அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து தொழில் கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன் நான். நீங்கள் ஈஸியாக வந்து எல்லா வேலையும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் எல்லா வீடியோவும். வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்தி அதை வந்து கரெக்டாக கிராஸை கட் பண்ணோம். நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி போயிடலாம். 2.5 இன்ச்சுனா 2 இன்ச்சு வரை கட் பண்ணி போங்க. ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி எடுத்துகிட்டு அந்த கிராஸ் 2 பக்கமும் கிராஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ரஃப் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டால் வந்து ரஃப் அடிக்க முடியாது. அந்த வந்து பேக் டாட்லேருந்து கரெக்டாக வந்து 2 இன்ச்சு கட் பண்ணிக்கங்க. திருப்பி வந்து அந்த 1/2 இன்ச் இருக்குது. அந்த 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து பேக்கில் பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணிட்டு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக கிராஸில் கட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சு பக்கம் பேக் பாருங்கள். அழகாக வந்து இது வந்து 5 இன்ச்சு பேக்கில் வந்து கரெக்டாக வந்து அர்க்காத் போட்டிருக்கும் பாருங்கள். அந்த 1/2 இன்ச்சு நிறுத்தி கரெக்டாக அந்த முக்கோணம் மாதிரி அழகாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கீழ் பீஸ் வந்து அழகாக திருப்பிப்போம். அந்த கேன்வாஸ் அட்டாச் பண்ண பீஸ் வந்து திருப்பிப்போம். திருப்பிட்டு அழகாக அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் பேசுகிறத வந்து நீங்கள் கரெக்டாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணுறேன்னு தைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களை மறைச்சி எதுவும் வீடியோ போடல. நான் கரெக்டாக உங்கள் லைவில் தான் போட்டுட்ருக்கேன். லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும் நம்மளுது. இப்போ மேலே வந்து ஒரு ஓரத்தையில் கீழே மட்டும் போட்டுப்போம். அந்த கேன்வாஸ் அட்டாச் பண்ண பீஸில் வந்து கீழே வந்து கரெக்டாக போட்டுப்போம். ஓரத்தையில் எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். இப்போ மேல் பீஸ் வந்து கீழே திருப்பிப்போம். திருப்பி கரெக்டாக வந்து அந்த இதை வந்து கூறு கட்டிக்கலாம். கீழே வந்து அழகாக வந்து குறுக்கட்டிப்போம். உள்ளே எடுத்தோம் ஃபஸ்ட்டு பீஸு. நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் தான் வந்து பொறுமையாக வீடியோ போட்டிருக்கேன். அது கரெக்டாக வந்து அந்த வி ஷேப் கட் பண்ணதை வந்து அழகாக வந்து இழுத்துப்போம்.
கட் பண்ணி எடுத்ததை வந்து இழுத்துக்கிட்டு கீழே வந்து நல்லா டைட் பண்ணிக்கங்க. அந்த பீஸை வந்து கீழே டைட் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த 1/2 இன்ச்சு தான் இருக்கும். அந்த 1/2 இன்ச் கரெக்டாக வந்து குறுக்கட்டிப்போம். 2 பக்கமும் வந்து ஒரே மாதிரியே வந்து குறுக்கட்டிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. 2 பக்கமும் வந்து குறுக்கட்டியாச்சு. பாருங்கள், 2 பக்கமும் வந்து அழகாக குறுக்கட்டிட்டோம். நம்ம குறுக்கட்டுறதை வந்து கரெக்டாக வந்து கட்டிக்கங்க, இல்லை வந்து வெளியே வந்து பீஸ் வரும் கரெக்டாக, அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து கீழ் பீஸை வந்து அந்த கேன்வாஸ் ஓட்டணும் பாருங்கள், கேன்வாஸ் பீஸ் வந்து கீழே பீஸ் இருக்குது, அதை மட்டும் வந்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அப்படியே வந்து பாக்கெட் வந்து அப்படியே வைப்போம். 6 இன்ச்சு வைப்போம் பாக்கெட்டு. ஏன்னா வந்து 6 இன்ச்சு வைங்க. அந்த கீழேருந்து கணக்கு பண்ணுங்கள். மொத்தமாக 7 இன்ச்சு இருக்கும். கீழேருந்து கணக்கு பண்ணுங்கள் 6 இன்ச்சு. அப்போ தான் வந்து பர்ஸ் போட்டால் கூட சரி கீழே வந்து விழாது, கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் தைச்சிப்போம். இந்த இதில் வந்து 5 இன்ச்லேருந்து 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். டோட்டலாக வந்து 6 இன்ச்சு பாக்கெட். 6.5க்கு 6.5 வச்சுருக்கோம். 6.5க்கு 6.5 வந்து பாக்கெட்டு, பேக் பாக்கெட்டு. நல்லா பர்ஸ் வச்சாலும் சரி அப்படியே இருக்கும். ஓப்பன் வந்து 5 இன்ச்சு ஓப்பனு, 6 இன்ச்சு பாக்கெட்டு. கரெக்டாக அந்த கார்னரில் திருப்போம். சுற்றி ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். மேலே வந்துட்டு கிராஸில் வந்து மடிச்சுக்குங்க. பாருங்கள் பேக் பாக்கெட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேக் பாக்கெட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பொறுமையாகவே தைச்சி பழகலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றது தான் பொறுமையாக தைச்சிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. இப்போ வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே தையல் போட்டு ஒரு குறுக்கு கட்டிப்போம். இப்போ வந்து கரெக்டாக பேக் பாக்கெட் வச்சுட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுப்போம். மேலே ஃபுல்லாக சுற்றி தையல் வந்துச்சு. ஃபஸ்ட்டே வந்து கீழே போட்டோம், இப்போ மேலே சுற்றி தையல் போட்டோம். இப்போ வந்து மேலே வந்து பாக்கெட் வந்து கரெக்டாக வந்து தையல் போட்டுப்போம். அந்த பேக்கை வந்து தைச்சி முடிச்சாச்சு. அந்த பேக்கில் வந்து அந்த கரெக்டாக குறுக்காட்டம்லாம் பக்காவாக இருக்கணும். எதுவுமே வந்து வெளியே தெரியக்கூடாது.
அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து வெளியே பிசர் இல்லாமல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள் பேக்கு. இப்போ வந்து ஜிப் பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜிப் பட்டி வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு 9.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு சுற்றி தைச்சிப்போம். கீழே வந்து கிராஸ் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கீழே வந்து ஜிப் அட்டாச் பண்ணணும். இப்போ மேலேருந்து ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். ஜிப் அட்டாச் பண்ணக்குள்ள அந்த கீழே லெவல்லேருந்து கரெக்டாக வந்து போட்டு வந்துடணும். இப்போ நான் ஜிப் பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அட்டாச் பண்ணுற இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணிப்போம். இப்போ ரெண்டுமே வந்து ஒரே பீஸாக வந்து எடுத்துருக்கோம். ஒன்றும் ஷர்ட் பிட் கொடுக்கலாம், இல்லை ஒயிட் பிட் எதனா வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து பேண்ட் பிட்டில் எடுத்துட்டோம். பாருங்கள், இது வந்து மேல் ஷேப்பில் மேலே இருக்கணும், கீழே வந்து கீழ் ஷேப்பில் இருக்கணும். இது வந்து கீழே கிட்ட தான் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் தைக்குள்ள வந்து இந்த மாதிரி தான் தைக்கணும். தைச்சிங்கன்னா நீங்கள் கீழ் பீஸை வந்து வெள்ளை பீஸ் வச்சுக்கலாம். எந்த ஒயிட் பீஸு எதனா வந்து ஷர்ட்டு பிட்டு எதனா ஒன்று கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே வந்து பைப்பிங் அடிச்சுட்டு அந்த கீழ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோலாம் வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம தைக்கிறத நம்ம வந்து வளவலன்னு ரொம்ப பேச மாட்டோம். நம்ம வந்து எல்லாமே வந்து செயல் தான். நான் தைக்கிறேனோ அதுக்கு மட்டும்தான், தேவையான அளவுக்கு மட்டும்தான் பேசுவேன். நான் உங்களுக்கு வந்து என்ன வேலையோ அது வேலை கற்றுக் கொடுக்க மட்டும்தான் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வேலையோ அது மட்டும் சொல்லி தந்துட்டுருக்கேன் நான். நம்ம வீடியோலாம் பாருங்கள். பேண்ட்டு தைக்கிறதுலேருந்து சுடிதார் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். சுடிதார், ப்ளவுஸ் எல்லாமே போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபினாஃபார்ம் கோட் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்து ஆர்காத் பண்ணிட்டோம். ஒரு 6.25 இன்ச்சு கிட்ட வந்து ஆர்காத் பண்ணிட்டோம். 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சு அப்படியே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு வந்து கீழே ஜிப்பு லாக் வரைக்கும் வச்சுக்கணும். அந்த லாக் இருக்கு பாருங்கள், அந்த லாக் வரைக்கும் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். ஓரத்தையில் ஒன்று போட்டு திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுங்க. அப்போ தான் சீக்கிரமாக பிச்சுக்காது ஜிப்பு. அந்த இதோட லாக்கோடு இறக்கிடுங்க. ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். இப்போ கரெக்டாக அந்த 6.25 இன்ச்சு கீழே வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு ரஃப் அடித்து ஒரு தையல் எடுத்துப்போம். தைச்சிட்டு மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம்.
உங்களுக்கு வந்து லைவ் வீடியோ மட்டும் தான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன், அதெல்லாம் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் பேசுகிறத விட நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக தெரியும். க்ளீனாக வந்து உங்களுக்கு புரியும். பாருங்கள், மேலே வந்து கரெக்டாக ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க, ஒரே லெவலில் வச்சுட்டு அந்த ஜிப்பு லாக் பாருங்கள், கீழே வந்து ஒரு ஜிப்பு லாக் இருக்கும். அந்த லாக்லேருந்து வச்சு ரஃப் அடித்து ஒரு 1 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. அப்புறம் லாக் இருக்குது, அந்த லாக் நேராக வந்து ரஃப் அடிக்கணும். மேலே கரெக்டாக வச்சுக்கங்க. அந்த லாக்குக்கு நேராக வந்து ரஃப் அடித்து கரெக்டாக எடுத்து வந்து அந்த இதாண்டு எடுத்துடணும். ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி 1 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க போதும். அது லாஸ்ட்டாக ஃபைனலில் வந்து அது பேக் தைக்குள்ளே அது கரெக்டாக அதில் வந்து ஜாயின் ஆகிடும். ரஃப் அடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து திருப்பிட்டு அந்த ஜிப்பை வந்து கீழ் பீஸில் வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. பாருங்கள், அந்த லாக்கு வரைக்கும் வந்து கரெக்டாக தைச்சி எடுக்கணும். இப்போ வந்து கரெக்டாக ஒரே லெவலில் வச்சுங்க. வச்சுட்டு வந்து கீழ் பீஸில் கரெக்டாக அட்டாச் பண்ணிங்க. மேலே வந்து ஒரு 1.25 இன்ச்சு கரெக்டாக வந்து 1.25 இன்ச்சு நீங்கள் பேட்டர்னோடு கட் பண்ணி மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை பேட்டர்ன் வச்சு கூட தைச்சிக்கலாம். கீழ் பீஸ் வந்து ஒரு பக்கமாக திருப்பிக்கணும். இந்த பக்கம் ஜிப்படி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண ஜிப்படி பீஸ் வந்து திருப்பிக்கிட்டு மேலே கரெக்டாக வச்சு ஒரே லெவலில் தைச்சிட்டு வாங்க. அந்த லாக் கரெக்டாக வந்துட்டு அப்புறமேட்டு திருப்புங்க. கரெக்டாக அந்த லாக்கு கீழே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக திரும்பணும். லைட்டாக திருப்பிட்டு அப்புறமேட்டு வந்து கீழ் பீஸ் வந்து தள்ளி விட்ருங்க. அப்புறம் தூக்குங்க, டென்ஷன் தூக்குங்க. அழகாக வந்து திருப்பி விட்டுட்டு அப்புறமேட்டு வந்து ரஃப் அடித்து எடுத்துக்கலாம். அந்த ஓப்பன் அப்படியே இருக்கும், 3/4 இன்ச் ஓப்பனு. ஜிப்பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு பாக்கெட் ரெடி பண்ணிப்போம். இப்போ வந்து சைடு பாக்கெட் வந்து 14 வச்சுருக்கோம். 14க்கு 12.5 வச்சுருக்கோம். கிராஸ் வச்சு தைச்சிட்டோம். தைச்சிட்டு வந்து பாக்கெட் பீஸ்க்கு வந்து அட்டாச் பண்ணிப்போம். இது வந்து ஒரு 9.5 பீஸ் எடுத்துருக்கோம். 9.5க்கு 5 எடுத்துருக்கோம். அழகாக அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். ஓரத்தில் வந்து மடிச்சு விட்டுக்குங்க. அஞ்சுக்கு 9.5 அந்த பீஸு இப்போ அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பீஸ் சைடு பாக்கெட்டுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போடுவேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து யோசிப்பேன்ட்டு தான் உங்களுக்கு லைவாக பொறுமையாக போட்டுட்ருக்கேன். நான் தைச்சதை விடையே நான் அதை வந்து ஒரு 50 நிமிஷத்தில் தைச்சிட்டேன். அதை விடையே வந்து உங்களுக்கு ஸ்லோவாக போட்டுட்ருக்கேன் நான். 1 மணி நேரமாக வந்து பொறுமையாக போடணும் அப்படின்றதுக்காக. சில பேர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஒரு பேண்ட்டு தைப்பாங்க. நம்மள வந்து சும்மா ஒரு 50 நிமிஷம் 45 நிமிஷத்தில் வந்து ஒரு பேண்ட்டு தைச்சிருவோம். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து பொறுமையாக போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா வந்து ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பேன் நான்.
இந்த சைடு பாயிண்ட் கிராஸில் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிப்போம். இந்த கிராஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு கிராஸ் இருந்தால் போதும். 1/2 இன்ச்சு சைடு பிடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். அப்புறம் சைடு வச்சு தைச்சாச்சு. மேலே திருப்பி அது இதில் அந்த கிராஸ் பீஸில் ஒருத்தர் இந்த கிராஸ் பீஸெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிட்டு லைட்டாக தான் வைப்பாங்க. நம்ம அதை அப்படியே வச்சுக்கோம். சில பேர் தைச்சி திருப்பிப்பாங்க அப்படியே. இது ஒரு மாடலு, அது ஒரு மாடலு. தைச்சி அப்படியே திருப்பிட்டு அந்த கார்னரில் மட்டும் அந்த பீஸ் வரும். இதில் தனியாக எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துப்பாங்க. நம்மளது இதிலே வந்துடும் பீஸு. நான் பேசுகிறத விட வந்து நம்ம என்ன பண்ணுறனோ அதை மட்டும் பாருங்கள். என் வீடியோவை பார்த்தாலே பொறுமையாக வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே. இப்போ வந்து சைட் அட்டாச் பண்ணிப்போம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இப்போ வந்து சைடு பாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா பேண்ட்டு வீடியோலாம் போட்டால் யாரும் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா அது 1 மணி நேரம் வீடியோ ஆகுது அப்படின்ட்டு யாரும் பார்க்க மாட்டேறாங்க. அதில் தான் நான் வந்து பேண்ட் வீடியோலாம் போடுறதில்ல. ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது. அதில் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்ட்டு நான் ஃபாஸ்ட் ஓட்டியும் போடுவேன். இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட் ஓட்டி போட்டால் பேண்ட்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க முடியாது. ஏன்னா ப்ளவுஸ்லாம் கூட டக்குன்னு பார்த்து கற்றுக்கலாம். பேண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சைடு வந்து 1/2 இன்ச்சு பீஸ் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே வந்து தைச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா அதுதான் வந்து பேண்ட்டு கற்றுக்கிட்டு தான் பெரிய விஷயமே. ஏன்னா வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். பேண்ட்டு தைக்கிறதுலாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அதுதான் வந்து ஸ்லோவாக போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நான் வளவலன்னு அதுதான் பேசாமல் பொறுமையாக இருக்கேன். ஏன்னா வந்து சும்மா வளவலன்னு பேசுனாலும் நீங்கள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். தைக்கிறதுல வந்து நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க ஒழுங்காக. அதில் வந்து நான் என்ன தைக்கிறேனோ அதை கரெக்டாக பாருங்கள். அதுக்காக தான் வந்து நான் அப்பப்போ பேசாமல் கம்முன்னு இருந்துடுறேன் நான்.
சைடு வந்து கீழே வந்து கரெக்டாக வச்சுங்க. 1/2 இன்ச் கரெக்டாக தைங்கன்னா 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக வந்து பார்த்து தைங்க. சைடு பாயிண்ட் வரக்குள்ள அந்த சைடு பாயிண்ட் கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கரெக்டாக இருக்கும். அந்த 1/2 இன்ச் கரெக்டாக வந்து தைச்சி எடுத்துக்கங்க. மேலே எக்ஸ்ட்ராவும் விடக்கூடாது. ஏன்னா கிராஸ் பாயிண்ட்னால நீங்கள் எவ்வளோ தைச்சாலும் வந்து அட்டாச் ஆகிடும். அதால் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த சைடு ஒர்க்குள்ள கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து சைடு ஓவர்லாக் போட்டு வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து சைடை பாருங்கள், சைடு பாயிண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்குது அந்த இதில். ஏன்னா பிசுறு வரும் லைட்டாக வந்து அந்த பிசுறு இல்லாமல் கரெக்டாக அந்த சைடில் அடிச்சிங்கன்னா பிசுறு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம் சைடு. இப்போ வந்து மேலே வந்து டபுள் தையல் போட்டுப்போம். சைடில் வந்து டபுள் தையல் போட போகிறோம், 2 தையல். அப்போ தான் வந்து சைடில் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஓரத்தையல் போட்டாச்சு, எஜ்ஜு தையல். இப்போ வந்து ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். டபுள் தையல் வந்து பேண்ட்டுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதெல்லாம் டபுள் தையல் போட்டுப்போம். கரெக்டாக வந்து அந்த பாயிட்டை வந்து கரெக்டாக வந்து குறுக்கட்டிக்குங்க. நல்லா ரஃப் அடிச்சுங்க. 2-3 தடவை வந்து நல்லா ரஃப் அடிச்சுங்க. ரஃப் அடித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து பாயிண்ட் ஓப்பன் கரெக்டாக இருக்கும். எப்பவுமே வந்து அந்த ஓப்பன் வந்து கிழியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தைக்கிற பேண்ட் எல்லாமே வந்து 4-5 வருஷம் வரும். ரெடிமேட் பேண்ட்லாம் எடுத்தாங்கன்னா வந்து 6 மாதம் கூட வராது. நம்ம தைக்கிற பேண்ட்டெல்லாம் வந்து 4-5 வருஷம் அப்படியே உழைக்கும். அதில் வந்து நல்லா ஃபினிஷிங்கோடு நல்லா வந்து ரஃப் அடித்து நல்லா தைப்போம். பேக்கில் கூட சரி நம்ம 3 தையல் போடுவோம் எப்பவுமே. ஏன்னா வந்து சீக்கிரம் கிழியக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துங்க. ஜிப்பு பட்டி அந்த ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து இது மேலே வச்சு அப்படியே வந்து தையல் போடணும். இப்போ வந்து கீழே வந்து பேக் பக்கம் இருக்கணும், மேலே வந்து ஃப்ரண்ட் பக்கம் இருக்கணும். அப்படியே வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே துணி விட மாட்டோம். நம்ம பர்ஃபெக்டாக அந்த அளவுனாவோ அது அளவோட கொஞ்சம் லூஸாகவே இருக்கும், கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த அளவு பர்ஃபெக்டாக வச்சுருவோம். நம்ம கட்டிங் இந்த வீடியோ போட்டிருக்கேன், கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நிறைய நண்பர் கேட்டாங்க, நீங்கள் கட்டிங் வீடியோ தைக்கிற வீடியோ கூட போடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதால் தான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு பொறுமையாக போட்டுட்ருக்கேன் நான். கற்றுக்குங்க. இன்னொரு தையல் போட்டுப்போம், டபுள் தையல்.
கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து தைச்சிக்கலாம். அப்புறமேட்டு வந்து ஒரு 1 இன்ச்சை வந்து மடித்து தைச்சிப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் வந்து தைச்சிக்கலாம் 1/2 இன்ச் வச்சு. ½ அன் ஹவரில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ½ அன் ஹவரில் வந்து இடுப்பு ரெடி பண்ணுவோம். பேண்ட்டு தைக்கிறதுல வந்து இந்த மாதிரி லேட் ஆகுது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு லைவ் வீடியோவை போட்டிருப்பேன். போய் பாருங்கள். கட்டிங்கும் சரி, தைக்கிறதும் சரி, லைவ் வீடியோலாம் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றத லைவ் வீடியோவை போட்டிருக்கேன் நான். இதுவும் லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அர்க்கத் பண்ணிக்கிறோம் அந்த 4 இன்ச்சு. அங்கே பாருங்கள், அப்படியே மடிச்சுட்டு வந்து கொக்கி வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் வந்து வச்சு கரெக்டாக வந்து அந்த ஊப்பியை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக திரும்பக்கூடாது. நீங்கள் இப்போ புதுசாக தைக்கிறீங்கன்னா நீங்கள் வைக்கக்குள்ளே கொஞ்சம் வந்து கிராஸாக தெரியும். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழே வந்து ₹1 காயின் வச்சுட்டு கரெக்டாக அந்த அதை வந்து தட்டிக்கணும். நீங்கள் வந்து கீழே வந்து காயின் வைக்கலைன்னா ஊக்கு வந்து மடிச்சுக்கும் அடிக்குள்ளே. கரெக்டாக அந்த ₹1 காயின் வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து கரெக்டாக வந்து தட்டிக்கலாம். தட்டிட்டு அந்த மேல் பக்கமாக வந்து தைச்சிப்போம். ஆர்காத் பக்கம் வந்து கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு பாருங்கள், கொக்கி வந்து எவ்வளோ கிளியராக அடிச்சுக்கோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து வச்சு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ க்ளோஸ்அப் பண்ணி பார்த்துங்க வீடியோவை, அவ்வளோ கிளியராக இருக்கும். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக்கை வந்து லூப் வைக்கிறதுக்கு, பெல்ட் லூப் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிப்போம். பேக்கில் வந்து அந்த அர்க்காத் போட்டிருப்போம். அந்த அர்க்காத்துலேருந்து 2 இன்ச்சு வந்து தள்ளி வந்து ஒரு மார்க் பண்ணிட்டோம் ரெண்டுமே. அதே போல் வந்து இந்த கொக்கிப்பட்டி பக்கம் வந்து அந்த அர்க்காத் போட்டுரும் 3 இன்ச்சுக்கு, அந்த 3 இன்ச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிப்போம். அதே ஆப்போசிட் சைடு அப்படியே மார்க் பண்ணி வேண்டியது தான். இந்த மார்க்கும் அந்த மார்க்கும் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணணும். இது வந்து கீழே அட்டாச் பண்ணுற பக்கம். இப்போ மேல் பக்கமாக வந்து ஒரு மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து லூப் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைப்பிங் மாதிரி மடிச்சுப்போம். ஆறு லூப் மார்க் பண்ணிக்கிறோம். 6 லூஃப்க்கு வந்து அப்படியே தைச்சிப்போம். பைப்பிங் தைச்சிட்டு திருப்பி வந்து 1 இன்ச்சு கட் பண்ணிக்கங்க. போதும், 6 லூப் வரும். இப்போ திருப்பி வந்துட்டு ஒரு 1 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பைப்பிங் வைக்கிறதுக்காக ஃபுல்லாக 1 இன்ச் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பைப்பிங் தைச்சிட்டு அப்புறமேட்டு தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஒரு 3/4 இன்ச் இருந்தால் கூட போதும். 1 இன்ச் இருந்தால் கொஞ்சம் ஃபில்ட் நல்லா பெருசாக தெரியும். திருப்பி வந்து இந்தாண்ட எப்படி பைப்பிங் குத்திங்களோ அதே போல் திருப்பி வந்து பைப்பிங் மடித்து வச்சுக்கணும்.
இப்போ டிக்கெட் பாக்கெட்டுக்கு வந்து பீஸ் ரெடி பண்ணிப்போம். 5க்கு 5 பீஸ் எடுக்கிறோம் டிக்கெட் பாக்கெட்டுக்கு. சின்னதாக வச்சாலே போதும். நான் டிக்கெட் பாக்கெட் நல்லா பெருசாக இருக்குன்ட்டு அப்படியே வச்சுருக்கோம். இப்போ ஒரு பைப்பிங் அடிச்சுப்போம். 2 பைப்பிங் ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பைப்பிங்கு. ஏன்னா அந்த 2 பைப்பிங்குமே வெளியே தெரியும் நம்ம தைக்கிறதுல. இப்போ 3 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பைப்பிங்கு 2 பைப்பிங் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ 3 இன்ச்சு வச்சு பைப்பிங் வந்து கட் பண்ணிப்போம். 3.5 கூட வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இன்னும் இப்போ ஃபில்ட்டு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா 3.5 கட் பண்ணிக்கங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு போயிட்டுனா 2 இன்ச்சு தான் நிற்கும். 3 இன்ச்சு வச்சிங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சிங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு ஃபில்ட்டு அப்படியே நிற்கும். ஒருத்தர் பெல்ட் பெருசாக போடுவாங்க, சின்னதாக போடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாக்கெட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது டிக்கெட் பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணிப்போம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுருங்க. திருப்பி அந்த பக்கம் வந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ரஃப் அடிச்சு எடுத்துக்கலாம். கிராஸாக வந்து ஒரு கட் பண்ணிப்போம். திருப்பி அந்த பக்கம் வந்து கிராஸாக கட் பண்ணிப்போம். நான் பேசுகிறத விட நீங்கள் நான் இன்னும் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாகவே தெரியும் உங்களுக்கு. தைச்சிட்டு மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு கீழே வந்து திருப்பி தைச்சிப்போம். ஓரத்தையில் போட்டு அப்படியே கீழே எடுத்து பண்ணிட்டா அந்த பெல்ட் வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஆர்கோத்தோடு கரெக்டாக வந்துடணும் அது. இப்போ வந்து மேலே திருப்பி பாருங்கள், அது உள் பக்கமாக திருப்பிட்டு மேல் பக்கமாக வந்து ஒரு வச்சு தைச்சிக்கிறோம் கரெக்டாக. இந்த பக்கமாக உள் பக்கம் தள்ளிக்கணும். தள்ளிவிட்டு அந்த மாதிரி தைங்க. நான் தைக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பேசுகிறத விட நான் தைக்கிறேன்னு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து லைவ் வீடியோ மாதிரி பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். அதே போல் வந்து பொறுமையாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். லூஃப் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லூஃப் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிப்போம். அந்த வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லூஃபு கரெக்டாக அந்த மார்க்கு நேராக வந்து சென்டராக வச்சு லூஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லா ரஃப் அடிச்சிக்கங்க. ஏன்னா அப்போ தான் வந்து லூஃப் வந்து பிச்சுக்காமல் இருக்கும். ஏன்னா மேலே வந்து ரஃப் அடித்தா தெரியும். அதில் வந்து முன்னாடியே வந்து லூஃப் வந்து ரஃப் அடிச்சிக்கங்க. இந்த லூஃப் வந்து இப்போ வந்து ரஃப் அடிக்க தேவையில்ல. அப்புறமேட்டு வந்து கூட ரஃப் அடிச்சிக்கலாம். அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து ரஃப் அடிச்சுக்கலாம். இப்போ தைக்குள்ள வந்து கரெக்டாக அந்த டிக்கெட் பாக்கெட்டு கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா டிக்கெட் பாக்கெட்டு உள்ளே மாட்டக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்து அட்டாச் பண்ணணும்.
ஒரே லெவலில் அந்த கேன்வாஸ் மேலே ஏறக்கூடாது. கேன்வாஸ் விட்டு ஒரு நூல் தள்ளி தான் நீங்கள் தையல் போடணும் ஒரு ஸ்டிச்சிங். ஏன்னா மேலே மடிக்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்காகாது. கேன்வாஸ் மேலே விட்டு ஒரு நூல் தையல் போடுங்க. தையல் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது கீழே அட்டாச் பண்ணக்குள்ள கரெக்டாக கேன்வாஸ் ஓரத்தில் வரணும். இதில் கேன்வாஸ் ஓரத்தில் வரக்கூடாது. மேலே அட்டாச் பண்ணக்குள்ள கொஞ்சம் தள்ளியே போடுங்க. ரொம்பவும் தள்ளியும் போடக்கூடாது. இது முன்னாடி அந்த கொக்கி பக்கம் தைக்குள்ள கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தணும். ஒரு 1 இன்ச்சு தைச்சா போதும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணிப்போம். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி மேலே தையல் போட்டுப்போம். கரெக்டாக நல்லா இழுத்துக்கிட்டு கரெக்டாக ஓரத்தையல் போடணும். அந்த வேஸ்ட் பீஸ் மேலே தையல் போடணும். பெல்ட் மேலே தையல் போடக்கூடாது. அந்த பக்கமாக திருப்பி அந்த இடுப்பு உள் பக்கமாக போகிற மேலே ஒரு ஓரத்தையல் நல்லா போட்டுப்போம். போட்டு அந்த லூஃப் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு லூஃப் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த லூஃப் கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக 3.25 இன்ச்சு 3.5 இன்ச்சு கிட்ட கரெக்டாக தைச்சிட்டோம். உள்ளே போயிடுச்சு எல்லா பீஸும். இப்போ ஃபைனல் 2.5 இன்ச்சு ஃபில்ட்டு தான் வரும். அதை கரெக்டாக மேலே ஃபில்ட் வச்சு கரெக்டாக கொடுத்துங்க. ஒரே லெவலில் ஃபில்ட்டு கட் பண்ணணும். அட்டாச் பண்ணவங்களும் ஒரே லெவலில் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக அதை தைச்சிக்கலாம். தைச்சி வச்சு இப்போ திருப்பிப்போம். ஃப்ரண்ட் அந்த கொக்கி பட்டி கரெக்டாக திருப்பிப்போம். அந்த திருப்புக்குள்ளே அந்த கார்னர் கரெக்டாக கை வச்சு கரெக்டாக திருப்பிங்க. ஷேப் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். இப்போ தையல் போடுறது ஈஸியாகிடுச்சு. அப்போல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. ஹெம்மிங் தான் பண்ணுவாங்க. அதை இப்போ பரவாயில்ல, எல்லா வேலையும் கிளியர் ஆகிடுச்சு. பாட்டம்லாம் ஹெம்மிங் தான் பண்ணுவாங்க. இடுப்பே ஹெம்மிங் தான் பண்ணுவாங்க. அட்டாச்மெண்ட் தான் பண்ணுவாங்க. மிச்சம் ஹெம்மிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தைக்கிறது சுலபமாகி போச்சு. எல்லாமே தையலாகி போச்சு. பாட்டமும் தையல் தான். எதுவுமே இப்போ பேண்ட்டுக்கு எதுவுமே இப்போ ஹெம்மிங் இல்லை. ஏன்னா பாட்டம் கூட ஹெம்மிங் இருக்கும். இப்போ பாட்டம் கூட ஹெம்மிங் கிடையாது. எல்லாமே ஸ்டிச்சிங் ஆகிப்போச்சு. இப்போ இடுப்பு பீஸ் அட்டாச் பண்ணிடுவோம். கரெக்டாக ஆர்காத் போட்டிருக்கோம். அந்த ஆர்காத் அந்த ஜிப்பில் கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே வச்சு சைடு வரைக்கும் அளந்துங்க கரெக்டாக. கரெக்டாக எட்ஜில் போடணும். கரெக்டாக கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கூட ஏறக்கூடாது. அட்டாச் பண்ணக்குள்ள நல்லா அந்த ஃபில்ட்டுக்கு நேராக லூஃபுக்கு நேராக பெல்ட் லூஃபுக்கு நேராக நல்லா ரஃப் அடிச்சுக்குங்க. இந்த சைடு கிராஸ் பாக்கெட் கிராஸ் பாக்கெட்டில் நல்லா ரஃப் அடிச்சுக்குங்க. ஏன்னா அதெல்லாம் பிரிச்சுக்கும். அதில் கிராஸ் பாக்கெட் வர இடத்துல நல்லா ரஃப் அடிச்சுக்குங்க. பாருங்கள், அந்த ஆர்காத் கரெக்டாக ஜிப்பாண்டு கரெக்டாக வந்திருக்கு. அதே போல் இன்னொரு ஆர்காத் இந்த பக்கம் கொக்கிப்பட்டி பக்கம் இது ஐப்பட்டி பக்கம். இந்த கொக்கிப்பட்டி பக்கம் கரெக்டாக ஒரு ஆர்காத் போட்டிருக்கோம் பாருங்கள், 3 இன்ச்சு தள்ளி. அந்த ஆர்காத் ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக வரணும். கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சுங்க. வச்சுட்டு அங்கேருந்து ரஃப் அடிச்சு ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் எப்பவுமே ரஃப் அடிக்கிறது மிஸ் பண்ணாதீங்க. அதில் பெல்ட் லூஃப் வரக்குள்ளே கரெக்டாக ரஃப் அடிச்சுக்குங்க. அதே போல் சைடு கிராஸ் பாக்கெட் வரக்குள்ளே ரஃப் அடிச்சுங்க. ஸ்ட்ரைட் பாக்கெட் ஃபில்ட் பேண்ட்டில்
சைடு ஸ்ட்ரைட் பாக்கெட் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் ரஃப் அடிக்க தேவையில்ல. ஏன்னா முன்னாடியே ஆல்ரெடி ரஃப் அடிச்சிருவோம். இந்த பாக்கெட்டுக்கு மட்டும் வந்து முன்னாடியே இப்போ வந்து ரஃப் அடிங்க. அப்போ தான் பிச்சுக்காமல் இருக்கும். எல்லா லூப்புமே வந்து ரஃப் அடித்து எடுத்து வந்துருங்க. தைச்சாச்சு. பேண்ட்டு இடுப்பு வந்து இதுக்கு மேலே தைக்கிறது வந்து 2-3 மாடலில் தைக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஒரு பக்கம் தைச்சிட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து லூப் அடித்தா தைச்சிப்போம். பேக்கில் வந்து வி ஷேப் மாதிரி வச்சு தைச்சிக்கலாம் அப்புறமேட்டுக்கு. அப்புறம் கரெக்டாக வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். நீங்கள் எவ்வளோ வந்து இடுப்பு வந்து கரெக்டாக டைட் பண்ணி ஓரத்தையில் கரெக்டாக எட்ஜில் போடுறீங்களோ அவ்வளோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நல்லா டைட் பண்ணணும். இடுப்பு எப்பவுமே வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், உள்ளே கை கொடுத்து கரெக்டாக வந்து டைட் பண்ணி கரெக்டாக தைச்சிட்டு வரணும். எட்ஜிலே போட்டு வரணும். மேலே வந்து லூப் மேலேயும் பெல்ட் மேலேயும் ஏறக்கூடாது, கீழேயும் தள்ளி வரக்கூடாது. அந்த எட்ஜில் கரெக்டாக ஒரு ஓரத்தையில் கரெக்டாக போட்டு வரணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா டைட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வாங்க. ஆனால் வந்து டைட் பண்ணி நல்லா தைச்சிட்டு வாங்க பெல்ட்டை. இப்போ வந்து ஐப்பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி கரெக்டாக வச்சு ஜிப்பு போட்டு கரெக்டாக ஐப்பட்டிக்கு மார்க் பண்ணிங்க. அப்புறம் கரெக்டாக ஜிப்புக்கு நேராக வந்து அந்த கொக்கிக்கு நேராக மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐப்பட்டி வந்து அடிச்சுக்கலாம். ஐவி வந்து அடிச்சுப்போம் 2. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு 2 பக்கமும் வந்து கீழே மேலே அந்த 1.5 இன்ச்சு வந்து இடுப்பு கேன்வஸ், அந்த கேன்வஸ் கரெக்டாக சென்டரில் வந்து அடிக்கணும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபின் பண்ணிவிட்டு மேலே வச்சு அப்படியே அடிச்சுப்போம் சுற்றி வச்சு. ரொம்ப அடிக்கக்கூடாது, நேக்காக அடிக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப அடித்தாலும் வந்து கொக்கி வந்து ஐப்பட்டி வந்து நசுங்கிடும். அந்த இது மட்டும்தான் திருப்பணும். இப்போ வந்து இது குறுக்கடிப்போம். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சா அப்புறமேலே வந்து குறுக்கு வி ஷேப்பில் வந்து அப்படி குறுக்கு அடிச்சுப்போம். பாருங்கள், கரெக்டாக வந்து ரஃப் அடிச்சிட்டோம். இப்போ வி ஷேப்பில் திருப்பி ஒரு ரஃப் அடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த பீஸ் கட் பண்ணி எடுத்துப்போம், எக்ஸ்ட்ரா பீஸை. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுவும் வந்து நல்லா டைட் பண்ணி தைச்சின்னு வந்துடுவோம். தைச்சின்னு வந்துட்டு டிக்கெட் பாக்கெட்டு கரெக்டாக வந்து ஓப்பன் விடணும். நல்லா வந்து திருப்பி வச்சு இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பிக்கிட்டு நல்லா டைட் பண்ணிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். நல்லா திருப்பிக்குங்க. அந்த கரெக்டாக அந்த டிக்கெட் பாக்கெட் வரக்குள்ளே டிக்கெட் பாக்கெட் வந்தோடனே ரஃப் அடிச்சு எடுத்துங்க. டிக்கெட் பாக்கெட்டோட திருப்பி வந்து அங்கேருந்து எடுத்துப்போம். எடுத்துகிட்டு வந்து திருப்பி டிக்கெட் பாக்கெட்டுக்கு முன்னாடி வச்சு ஒரு 1/2 இன்ச் வச்சு நல்லா ரஃப் அடித்து திருப்பி அங்கேருந்து எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்மளை ஈஸியாக வந்து இடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், டிக்கெட் பாக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பாருங்கள்.
பேக் டிக்கெட் போயிட்டு பெரடி வந்து 4க்கு 4 தான் இருக்கும், 4:30க்கு 4 இருக்கும். அது லெவலில் தான் இருக்கும், சுற்றி 4க்கு 4 தான் இருக்கும் ஃபைனலு. ஃபஸ்ட்டு வந்து 5க்கு 5 எடுத்தோம், இப்போ 4க்கு 4 தான் இருக்கும். 1 இன்ச்சு போயிடுச்சு. 4க்கு 4 பேக் டிக்கெட் போயிட்டு வந்துடுச்சு. பாருங்கள் இடுப்பில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் பார்த்து ஃபினிஷிங் பக்காவாக தைங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இந்த மாடலில் தைச்சிட்ருக்கேன் நான் இடுப்புலாம். இப்போ வந்து பேக் அளவு எடுத்துப்போம். 38 இன்ச்சு இடுப்பு சைஸ் வந்து இடுப்பு சைஸ் வந்து 38, 19 வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஜிப்பு டு அந்த ஜிப்பு தான் வந்து கணக்கு எடுக்கணும். நீங்கள் முன்னாடிக்கு இருக்கிற பீஸெல்லாம் வந்து அளவு எடுக்கக்கூடாது. அந்த கரெக்டாக அந்த ஜிப்பில் வச்சு 19 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். 19 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழ் பீஸ் வந்து ஜிப்பில் தான் கணக்கு பண்ணணும். முன்னாடி இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. 1/2 இன்ச் அதெல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ஜிப்பில் திருப்பி கணக்கு பண்ணி 19 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கணும். மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் 2 மார்க்கையும் வச்சு ஒன்றா தைச்சி அப்படியே தைக்க வேண்டியது தான். 3 தையல் போடுங்க. ஏன்னா பேக்கில் வந்து சீக்கிரமாக கிழிஞ்சிரும். அதில் வந்து 3 தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து நல்லா ரஃப் அடிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாடலும் தைக்கலாம், இல்லை வந்து இந்த இடுப்பு தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை தைச்சிக்கலாம். பேக்கில் நம்ம வந்து இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நாளைக்கு பிரிக்கணும்னா டக்குன்னு பிரித்து ஈஸியாக வந்து லூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா மாடலும் தைப்பேன், இருந்தாலும் இந்த மாடல் வந்து சிம்பிளாக உங்களுக்கு போடணுன்றதுக்காக போட்டேன். நான் தைச்சி முன்னாடியே வந்து அந்த 3/4 இன்ச்சு கீழே வந்து ஜிப் அட்டாச் பண்ணி விட்டுமா, அதெல்லாம் சேர்த்து இதில் வந்து ஜாயின் ஆகிடும். அந்த சைடு ஜாயின் வந்து கரெக்டாக பொழந்துக்குங்க. பொழந்துட்டு நல்லா ரஃப் அடிச்சுங்க. அதில் கூட நிறையா வந்து ரெடிமேட் பேண்ட்லாம் நிறையா அதுதான் ஓப்பனில் சீக்கிரமாக கிழியும். அதெல்லாம் நல்லா ரஃப் அடிச்சுங்க. தைச்சிட்டு 3 தையல் போட்டுப்போம். இப்போ 2வது தையல் போட்டிருக்கோம். இன்னொரு தையல் போட்டு 2 பக்கமும் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுப்போம். மடிச்சுட்டு மேலே வந்து வி ஷேப் போட்டுப்போம். 3வது தையல் போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோலாம் பாருங்கள் நண்பர்களே. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வளர முடியும். என் ஃபுல் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வந்து நன்றி. என் ஃபுல் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேக்ஸிமம் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்தா தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கும். தைச்சாச்சு பாருங்கள், கீழே மடிச்சாச்சு. இப்போ வந்து வி ஷேப்பில் வந்து தைச்சிப்போம் பேக்கு. நெக்ஸ்ட் வந்து நிறைய யூனிஃபார்ம் தான் வரும். உங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லா மாடல்லையும் போடுறேன், பொறுமையாக பாருங்கள். இல்லை லைவ் போட்டுறேன், ஏன்னா மேக்ஸிமம் டைமில் வந்து வாய்ஸ் போடுறதுலாம் டைம் இருக்காது. அதில் லைவ்லேயே வந்து உங்களுக்கு நேராக பேசியே போட்டுறேன் நான். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்மில் உங்களுக்கு நிறையா லைவ் வீடியோ தான் வரும். ஏன்னா வந்து பேசி போகிறதுலாம் நைட்டில் வந்து எனக்கு டைம் இருக்காது. நான் நைட்டு வரதே 2 மணி 3 மணி ஆகிடும். அது போட்டால் உங்களுக்கு செட் ஆகாது. கடைக்கு போனால் நம்மளுக்கு டைமே இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு லைவ் வீடியோ போடுறேன் நான். யூனிஃபார்ம் டைமு இன்னும் 2 அடுத்த மாதம்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு ஃபுல் யூனிஃபார்மே. கீழே வந்து பாட்டம் வந்து 1 இன்ச் வந்து மடிச்சுப்போம். முன்னாடி ஆல்ரெடி 1/2 இன்ச் தைச்சிட்டோம். இப்போ வந்து 1 இன்ச்சு வந்து பாட்டம் வந்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, பாட்டம் தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு கால் வந்து பாட்டம் தைச்சிப்போம். அவ்வளோதான், ஈஸியாக வந்து பேண்ட்டை தைச்சி முடிச்சிட்டோம். நீங்களும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக தைங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் பொறுமையாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கமெண்டில் பதில் சொல்கிறேன், இல்லை நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து போடுறேன். நிறைய ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோலாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. பெரிய வீடியோ வந்து அவங்க பார்க்க மாட்றாங்க நிறையா. ஆனால் பெரிய வீடியோ போய் பார்த்தேன், லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். அந்த பெரிய வீடியோலாம் பார்த்தாங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தைச்சி முடிச்சாச்சு நண்பர். பாருங்கள் பேண்ட்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு.
பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல் ஃபினிஷிங். ஓகே, பாய் நண்பர்களே. முடிய போது நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே. நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நானும் வளர முடியும். ஓகே, பாய் நண்பர்களே.